வைதேகி காத்திருந்தாள். இந்த படத்தோட கதை என்ன? நம்ம ஹீரோ விஜயகாந்தோட மொற பொண்ணு பேர் தான் வைதேகி. தான் மொறப்பையனான விஜயகாந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறத மட்டுமே வாழ்க்கையோட ஒரு பெரிய லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் வைதேகி. என்னதான் விஜயகாந்துக்கு வைதேகிய பிடிச்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்தாலுமே அவங்கள பார்க்கும் போதெல்லாம் பிடிக்காதபடி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு தடவை விளையாட்டுத்தனமா விஜயகாந்த், நான் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்காக டவுன்ல போய் புடவெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. அதை உண்மைன்னு நினைச்ச வைதேகி அரளி விதைய அரைச்சு குடிச்சு இறந்துருவாங்க. அவங்க இறந்த சோகம் தாங்க முடியாம எங்க பார்த்தாலும் அவங்க ஞாபகம் இருக்கிறதா உணர்ற விஜயகாந்த் அந்த ஊரை விட்டு கிளம்பி வேற ஊருக்கு போயிடுவாரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நடிகை ரேவதி இன்னொரு வைதேகியா இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன ½ அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. ஒரு கட்டத்துல ரேவதிக்கு தன்னோட வீட்டுல குடியிருக்கக்கூடிய நட்ராஜ் அப்படிங்கிறவர் மேல லவ் வந்துரும். ஆனா நட்ராஜும் அதே ஊர்ல இருக்கக்கூடிய செங்கமலமும் ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் ரேவதி நட்ராஜ லவ் பண்ணியிருந்தாலும் நட்ராஜ் செங்கமலத்தை லவ் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் நட்ராஜ் செங்கமலம் லவ்வுக்கு ரேவதியும் விஜயகாந்தும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. நட்ராஜும் செங்கமலமும் அவங்களோட காதல் போராட்டத்துல வெற்றி அடையறதுக்காக நம்ம விஜயகாந்த் அவரோட உயிரையே தியாகம் பண்ணிடுவாரு. விஜயகாந்த் இறந்ததுனால அவருக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. நட்ராஜும் செங்கமலமும் லவ்ல சக்சஸ் ஆயிட்டதுனால அவங்களோட ஸ்டோரிக்கும் ஒரு எண்டு கார்டு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த ரேவதி வைதேகிக்கு மட்டும் யாருமே கிடைக்காம இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் வைதேகி காத்திருந்தார்.